வெல்கம் டு நம்ம ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 10th இருந்து எனி டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிட்டன் எக்ஸாம்ட்டு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, டேரெக்டாக ஸ்க்ரீன் டெஸ்ட் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வைஸ் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 39,100 வரைக்கும் போஸ்டிங் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆல் கம்யூனிட்டிக்கு உமன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 29/5 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதை எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ரீஜனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் 1ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு நிறைய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், கிராண்ட் அட்வைசர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் அட்வைசர் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் 10th பாஸ்லேருந்து எனி டிகிரி வரைக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மல்டி டாஸ்கிங்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, டேட்டா என்ட்ரி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஐடி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3 years டேட்டா என்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து உங்களோட குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி போஸ்டிங்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க www.rcb.res.in அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, லைக் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஆர் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து பார்த்தீங்கன்னா 1000 rupees பே பண்ணுற மாதிரி மற்ற கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இதை கான்ட்ராக்ட் மூலிமா தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் 13 March 2021 வரைக்கும் ஒர்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, டுடே நம்ம பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.